தமிழ் தேச மக்கள் முன்னணி நடத்துகின்ற இந்த மிக சிறப்பான இந்த கூட்டத்தில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தோழர் தம்பி வழக்கறிஞர் கென்னடி அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் எனக்கு பின்னால் சிறப்புரையாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நெல்லை முபாரக் அவர்களே, நமது தமிழகத்தில் அதே மண்ணிற்காக முன்னின்று தொடர் போராட்டங்களை அஞ்சாமல் கொண்டு சென்ற, அதற்கான வழக்குகளையும் இன்று வரை திமுக ஆட்சியில் இருக்கும் வரை இருக்கக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து வழக்குகளுக்காக நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லாம் பெருமையுடன் நடக்கக்கூடிய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் மதுரை மண்ணை சார்ந்த பல கூட்டு இயக்கங்களை மதுரையில் தொடர்ந்து எங்களுடன் இணைந்து மிக சிறப்பாக, குறிப்பாக சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்திலும் மாநிலத்துடைய செயலாளராக பணியாற்றுகின்ற தோழர் மீதா பாண்டியன் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி மிக சிறப்பான உரையாற்றி கென்னடி கூறியது போல் நேரத்தை மட்டும் அவர்கிட்ட நீங்கள் காட்டியிருக்கலைன்னா இன்னும் நல்ல தொடர்ந்து உரையாற்றிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களே, கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த வழக்கை இந்த புத்தகத்தை எழுதி கென்னடியோட வற்புறுத்தலின் பேர் அதையும் சொல்லி காட்டிட்டார் டாக்டர் குழந்தை அவர்களே, இந்த புத்தகத்தை வாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் ஜான் பீட்டர் அவர்களே, அக்கா சென்று விட்டார்கள் என்று கருதுகிறேன், பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, ஒரு வாரத்திற்கு முன்பு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி 5ஆம் தேதி ஸ்டான் சாமியுடைய ஊரில் நடந்தது. அதை நான் குறிப்பிடுவதற்கு ஒரே ஒரு காரணம், அதில் திருச்சபையை சார்ந்த 5 பிஷப்ஸ் இடம் பெற்றார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் திருச்சபையை சார்ந்த 5 பிஷப்ஸ் இருந்தார்கள். இங்கே மஃப்டியில் நிறைய போலீஸ் இருக்காங்கன்னு தெரியும், மஃப்டியில் நிறைய சாமியாரும் அமர்ந்திருக்காங்க. உங்களுக்கு மஃப்டியில் அமர்ந்திருக்க போலீஸ் தான் தெரியும், எனக்கு மஃப்டியில் அமர்ந்திருக்கக்கூடிய சாமியாரும் தெரியும். இதெல்லாம் லைட்டர் வெயினில் எடுத்துக்கங்க. அந்த திருச்சுவை சார்ந்த வெவ்வேறு பிஷப்ஸ் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நிறைய விஷயங்களை கூற வேண்டும் என்று நினைத்தேன். இந்த கூட்டத்தில் சில விஷயங்களை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது கூறியது என்னவென்றால், ஸ்டான் சுவாமி இறந்த பிறகு பலர் நாம் அவருடைய இந்த குறிப்பிட்ட நாளை ஒட்டி அனுசரித்து கொண்டு அவரை பற்றி பேசுகின்ற ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஆனால் எப்பொழுது நிறுவன திருச்சபை ஸ்டான் சாமியை உள்வாங்க தயாராக இருப்பார்கள்? அந்த ஸ்டான் சாமி யார் என்பதை எனக்கு முன்னாள் பேராசிரியர் ஜெயராமன் மிக சிறப்பாக கூறினார், பாப்பா மோகன் அவர்கள் கூறினார். அந்த ஸ்டான் சாமியை உள்வாங்குவதற்கு நிறுவன திருச்சபைக்கு தைரியம் இருக்கா? நான் தாழ்ச்சியுடன் கூறுகிறேன், தலை வணங்கி கூறுகிறேன், கண்டிப்பாக கிடையாது என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனால் ஸ்டான் சுவாமி மறைந்த பிறகுதான் எல்லோரும் ஸ்டான் சாமியை பற்றி பேசினார்கள்.
ஸ்டான் சாமி வாழும்போது அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய 1974ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இருந்த பயணம் என்ன என்பதை உள்வாங்காமல் இந்த ஸ்டான் சாமியுடைய 4வது ஆண்டை நாம் அனுசரிப்பது அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்காது. இன்று தமிழ் தேச மக்கள் முன்னணி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் 2 மிக முக்கியமான கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். ஸ்டான் சுவாமி இன்று இருந்தால் ஜார்க்கண்டில் இந்த கோரிக்கைகளுக்காக கண்டிப்பாக போராடி இருப்பார் என்பது மாற்று கருத்தை நமக்கு இருக்க வேண்டாம். அதுதான் ஸ்டான் சுவாமி. தம்பி ஞாபகப்படுத்தினார், அவருடைய இறுதி நாட்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இறுதி நாட்கள் திருச்சிக்கு கொண்டு வரும்போது தம்பியை பார்க்கணும் என்று கேட்டார். நான் தம்பி என்று சொல்வது அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, ஸ்டான் பயன்படுத்துகிற வார்த்தை. மூத்த வழக்கறிஞர் தப்பா எடுத்துக்கு போறார். அவர் தம்பி தான், அது வேற விஷயம். ஆனால் நான் சொல்கிறது எல்லாம் மேடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியும். அவருக்கு தம்பி யார்? ஸ்டானுக்கு தம்பி. இதே அவரே குறிப்பிட்டது போல் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பார்க்கிங் பக்கத்தில் நின்று பேசிக்கொண்டே இருந்தார் அவருடன். அதுபோல பலர் இந்த புத்தகத்தை வாங்கிய இருவரும் சரி, தமிழகத்தில், கர்நாடகாவில், கேரளாவில் இருக்கக்கூடிய பல தோழர்களை உருவாக்கியவர் ஸ்டான் என்பதை மறந்துவிட வேண்டாம். தான் அந்த உருவாக்குதல் பணிக்கு 1975 வருவதற்கு முன்பு ஸ்டான் சுவாமி அவர் சைபாசா என்ற அந்த பகுதியில் அங்கே வாழ்ந்தார். பீகார், ஒருங்கிணைந்த பீகார், அப்போ ஜார்க்கண்ட் கிடையாது, ஒருங்கிணைந்த பீகாரில் சாய்பாசா பகுதியில் இருந்தார். தன்னை தயார் பண்ணிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்று அவர் கருதி, தான் யாரிடம் பணி செய்ய போகிறோமோ அந்த மக்களுடைய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மக்களுடைய வாழ்வை எப்படி அவர்களுடன் இணைந்து வாழ்வதற்கு வழி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு சாய்பாசா தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு சென்று ஒரு குடிசையை கட்டி அந்த குடிசையில் வாழ்ந்து அவரே சமைத்து அங்கு இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்களுடன் ஒவ்வொரு நாளும் வேட்டைக்கு செல்வது, விறகை பெருக்கிட்டு வருவது, பொருட்களை வாங்கி கொண்டு வருவது, அவரே சமைத்து சாப்பிடுகின்ற அவர் கலாச்சாரத்தை உள்வாங்குகின்ற ஒரு பெரிய மனிதராக ஸ்டான் சாமி தன்னை உருவாக்கி கொண்டார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதுதான் ஸ்டான். அந்த நேரத்தில் தான் நீங்கள் அந்த சொன்ன அந்த மாம்பழம் கதை இப்போதான் வருது. அந்த சொல்லிட்டீங்க, அதனால அதுக்குள்ளார போக வேண்டாம். இதை உள்வாங்குவதற்கு தன்னை தயார் செய்தார்கள். வெவ்வேறு கேத்தலிக் பிரீஸ்ட் தன்னை தயார் செய்வதற்கு, சிஸ்டர் ஒருவர் உங்களை தயார் செய்வதற்கு பல ஆண்டுகள் உங்களை தயார் செய்கிறீர்கள். அந்த தயாரிப்புக்கு பிறகு இவர் என்ன ஃபீல் பண்றாரு, நான் இந்த பகுதியில் என் மக்களுடன் வாழ வேண்டும் என்றால் நான் என்னை தயார் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்ற காரணத்தினால் தான் அங்கே செல்கிறார். அங்கே செல்லும் பொழுது அவருக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறார். அதே பீகாரில், ஜார்க்கண்ட் ப்ராவின்ஸ் என்று இப்போ இருக்கு, அப்போ அது பழைய பீகார், அது என்ன பேரில் இருந்தாங்களோ தெரியல, ஒரு அமெரிக்கன் ஃபாதர் ராப் கூரி என்ற ஒரு ஜெசுவிட் ஃபாதர் இருக்கிறார். அவரும் இதே மாதிரி சாய்பாசால பணி செய்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் அதே பணியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவரும் ஆதிவாசி மக்கள் மத்தியில் பணியாற்றுகிறார். இதே போல வேகம் உள்ளவர். இந்த ராப் தன்னுடைய மேல் படிப்புக்காக வாஷிங்டனுக்கு செல்கிறார், வாஷிங்டன் டிசிக்கு செல்கிறார். இவர் பிலிப்பீன்ஸுக்கு, மணிலாக்கு செல்கிறார். அந்த ராபும் ஸ்டானுக்கு இருக்கக்கூடிய உறவு ரொம்ப முக்கியமான உறவு. அந்த நான் சொல்றது 74 சொல்றேன், அது 21 அந்த என்ஐஏ வழக்கில் அது அந்த ஆர்சனல் ரிப்போர்ட்ஸ் அவங்க இருவரையும் சேர்க்கிறார்கள். நினைச்சு பாருங்க யாருக்கு கோத்து போட்டு விடுறாங்கன்னு. இந்த ராப தன்னை எப்படி தயார் பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய செமினரியில அவர்களுக்கு இருக்கக்கூடிய வெவ்வேறு தயாரிப்பதற்காக ரிட்ரீட்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை கட்டடிச்சுட்டு தெருவோரங்களில் போராடக்கூடிய மக்களிடம் போய் இணைந்து வியட்நாம் வார்க்கு எதிராக போராட்டத்தில் அந்த ஜெசுவிட் சாமியார் தன்னை தயார் செய்கிறார். அந்த ராப் நம்ம ஸ்டான் அப்போ மணிலால இருக்கார். அதுக்கப்புறம் 2 பேரும் இணைந்து சாய்பாசாக்க வராங்க. சாய்பாசால வெவ்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அந்த ராப் இறுதியாக அந்த சாய்பாசா பகுதியில் இளைஞர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய, ஆதிவாசி இளைஞர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியில் இருக்கிறார் என்ற காரணத்தினால் போராட்டங்கள் வெடிக்குது. மாணவர்களை ஒருங்கிணைக்கிறார் என்ற காரணத்திற்காக
எமர்ஜென்சி நேரத்தில் வெளியேற்றப்பட்ட ஒரு சாமியார், ஒரு ஜெஸ்விட் ஃபாதர் தான் ஃபாதர் ராப் குரி என்பவர். ஸ்டானுடைய மிக நெருங்கிய நண்பர். திருச்சபை என்னை காலவாரி விட்டது என்பதை வருத்தத்துடன் அவர் கூறியிருக்கிறார். அல்பாஷாவுடைய புத்தகத்தில் அதை மிக சிறப்பாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கூறுகிறேன் என்றால், தன்னை தயாரித்து கொண்டவர், தன்னுடைய நட்பு வட்டங்கள்லாம் அதே போன்ற நண்பர்களுடன் இணைந்து அவர் அந்த பயணத்தில் கொண்டு சென்றார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கப்புறம் 75 அவரை இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்புகிறார். அந்த இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட்டில் அவர் பல பணிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவரை அடுத்த தலைமுறைக்கு தலைவராக அங்கே கொண்டு வருவதற்கு தயார் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அவர்களை அங்கே இருந்த ஹென்றி வோல்கன் என்ற இயக்குனர் பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய லுவேன் யூனிவர்சிட்டிக்கு அவரை அனுப்புகிறார் ஓராண்டிற்கு. அந்த லுவேன் யூனிவர்சிட்டிக்கு அவர் எப்போது சென்றாரோ அப்போ அவர் அங்கே லுவேன் யூனிவர்சிட்டியில் அந்த ஃபாதர் பிரான்சுவா ஹூட்டாட் என்ற அந்த பேராசிரியர் கீழ் பணி செய்யும் போது அவர் பல நண்பர்களை, பிரான்சுவா ஹூட்டாடுடைய பல நண்பர்களை, பல மாணவர்களை அவர் நெருக்கமான ஒரு 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 உறவு ஏற்பட்டது. அந்த அதில் மிக முக்கியமானது, அந்த பிரான்சுவா ஹூட்டாட் சர்ச் அண்ட் ரெவல்யூஷன் என்ற அந்த புத்தகத்தை எழுதியவர். ஸோ யார் கடியில் தன்னை தயாரிக்கக்கூடிய ஒரு பணியில் அவர் இருந்தார் பெல்ஜியத்தில் இருக்கக்கூடிய லுவேன் யூனிவர்சிட்டியில் என்பதை நாம் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. பிரான்சுவா ஹூட்டாலுடைய மிக நெருங்கிய நண்பர் தான் பிரேசில் கேத்தலிக் ஆர்ச் பிஷப்பாக இருந்த ஹெல்டர் கமேரா. அந்த ஹெல்டர் கமேரா பற்றி பல விஷயங்களை பிரான்சுவா ஹூட்டாட் மூலமாக உள்வாங்கியவர் தான் ஸ்டான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக கூற கடமைப்பட்டிருக்கிறார். அவர் தான் கூறியது, when I give food to the poor they call me a saint, when I ask why the people are poor they call me a communist என்றார். இதெல்லாம் ஸ்டான் குறிப்பிடுகிறார். அல்பாஷாவுடைய புத்தகத்தில் ஸ்டான் அதை குறிப்பிட்டு கூறுகிறார். அதுக்கப்புறம் ஜூலியஸ் நைரேரே அவர் பார்த்து ஒரு தலைவரை பார்த்து அவரை தன்னை தயார் செய்கிறார். அதே போல் கமிலோ டோரஸ் ரெஸ்ட்ரோபோ என்ற இன்னொரு பாதிரியார், அவரையும் பார்த்து இவர் ஃபிடல் காஸ்ட்ரோ பிரான்சுவா ஹூட்டாலுடைய ஸ்டூடெண்ட் ஃபிடல் காஸ்ட்ரோ அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இது மாதிரி பல உலக தலைவர்கள் இன்று நாம் போற்றிக் கொண்டிருப்பவர்களுடன் உரையாடி அவர்கள் நெருக்கமாக இருந்த பேராசிரியர் பிரான்சுவா ஹூட்டாடின் கீழ் தன்னை தயார் பண்ணி தான் இந்தியன் சோஷியல் இன்ஸ்டிடியூட் பெங்களூருக்கு அவர் வருகிறார். அவர் வரும்போது அவருக்கு தெரியாது தான் டைரக்டராக வரப்போகிறேன் என்று. தன்னை விட அந்த இடத்தில் மூத்தவராக பணி செய்து கொண்டிருந்த இங்கே பலருக்கு அறிவுமான துவார்த்தே பொரைட்டோ, மறைந்த டாக்டர் துவார்த்தே பொரைட்டோ அங்கே சீனியராக இருக்கிறார். ஆனால் ஜெசுவிட்ஸ் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டானுக்கு தான் இந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை அவரிடம் கொடுக்கிறார்கள். அந்த பொறுப்பில் தான் தமிழகத்தில் பல இடங்களில் பல இயக்கங்கள் உருவாகுவதற்கு சோஷியல் அனாலிசிஸ் என்ற இந்த சமூக பகுத்தாய்வை உள்வாங்கி கொண்டு சென்ற ஒரு மகத்தான ஆசிரியர் தான் ஸ்டான் சுவாமி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே பலருக்கு இது தெரியாது. ஏன்னா எங்கேயும் அவர் தன்னை பற்றி புகழ்ந்து பேசுறதே கிடையாது. யார் அந்த மூணு மாதம் ட்ரைனிங், சும்மா அந்த 3 நாள் கதையெல்லாம் கிடையாது. இதில் வெவ்வேறு கட்சிகளில் வெவ்வேறு பயிற்சிகளாக நடத்துவாங்க. 3 மாதம் அங்கே தங்கி இருக்க வேண்டும். அவரும் துவார்த்தையும் அந்த ட்ரைனிங் கொடுப்பார்கள். முன்னாடிலாம் அந்த ட்ரைனிங் வெவ்வேறு டெவலப்மெண்ட் ட்ரைனிங்காக இருந்தது. அதை சோஷியல் அனாலிசிஸ் ட்ரைனிங் என்று கொண்டு செல்ல ஒரு ட்ரெயினராக ஸ்டான் இருந்தார். 75லிருந்து 90 வரை அங்கே தான் இருந்தார். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் யாருக்கு அவரை தெரியும் என்றால் தன்னுடைய மாணவர்களுக்கு தெரியும். அவர் வருடத்துக்கு ஒரு தடவை மாணவர்களை சந்திப்பதற்காக வருவார். அவருடைய பயிற்சி பெற்றவர்களாக வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு இயக்கங்களுடன் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள், தனித்து பணி செய்யக்கூடியவர்கள், தலித் மக்கள் கூட பணி செய்யக்கூடியவர்கள், மீனவர்களுடன் பணி செய்யக்கூடிய பலர் இருக்கிறார்கள். அவர் என்னைக்கும் போய் நான் ஒரு இயேசு சபையை சார்ந்தவன், சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் தங்குவேன் போய் தங்கியதே கிடையாது. நான் ஒரு இயேசு சபையை சார்ந்தவன், நான் லோயடா கல்லூரியில் தங்குவேன் என்று தங்கியதே கிடையாது. நான் இயேசு சபையை சார்ந்தவன், பாளையங்கோட்டையில் சென்ட் ஜேவியர்ஸ் கல்லூரியில் தங்கினதே கிடையாது. எப்பொழுதும் தோழர்கள் வீட்டில் தான் தங்கி அவருக்கு பழக்கம் என்பதுதான் அவருடைய கலாச்சாரமாக அவர் வைத்துக் கொண்டார். பெங்களூரிலிருந்து இங்கே வரும்போது அதே தான், பெங்களூரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அப்படிதான். பின்னே ஜார்க்கண்டுக்கு சென்ற போதும் 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும்பொழுது அவர் தங்கியதெல்லாம் தோழர்களுடைய வீட்டில் தங்கினார்கள் என்றுதான் ஸ்டானுடைய பெருமை என்பதை கூறுகிறேன். அப்போ கூட வேற யாருக்கும் இயேசு சபையிலேயே நிறைய பேருக்கு ஸ்டான் சுவாமினா யாரும் தெரியாது. யாரோ
ஒரு வயசானவன் வந்துட்டு போறான்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க தவிர, இது போன்ற ஒரு பெயர்மிக்க ஒரு பெருந்தலைவராக, ஒரு தோழராக, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர் தான் பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருப்பார் என்பதெல்லாம் யாருக்கு தெரியாத ஒரு நபராக அவர் இருந்தார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, இந்த ராப் ஸ்டான், இந்த இரண்டு நபர்களை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், 2016ஆம் ஆண்டிலிருந்து ஸ்டானுடைய கம்ப்யூட்டர் மால்வேர் போட்டிருக்காங்க. ஆர்சனுடைய அறிக்கை 2022ஆம் ஆண்டு வெளியே வரும்பொழுது அப்போதான் தெரியுது அவருடைய கம்ப்யூட்டரை அட்டாக் பண்ணும்போது 2016ஆம் ஆண்டிலிருந்து தொடர்பு இருக்கு. இந்த 2016ஆம் ஆண்டு ஸ்டான் அந்த 75 எமர்ஜென்சியில இங்கிருந்து விரட்டடிக்கப்பட்டார் பார்த்தீங்களா, ராப் கூரி என்ற பாதிரியார். அவருடன் தொடர்பு வைத்திருந்த இமெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த மால்வேரை வைத்து கண்டுபிடிச்சிருக்கிறார் பாருங்க. அப்போ 2016ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து பீமோ கொரேகான் வழக்கு 2018ஆம் ஆண்டு. ஆனால் 2016ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து அவருடைய கம்ப்யூட்டரை அவங்க மால்வேரை வைத்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கார்கள் நமக்கு நல்ல தெரிகிறது. அதில் முக்கியமானது, அவருடைய நண்பராக, வழிகாட்டியாக ஒரு அமெரிக்கன் ராப் கூரியை இவர் எழுதுகிறார். இங்கிருந்து எழுதுகிறார், ஜார்க்கண்டில் பெரிய இயக்கங்களை கட்ட வேண்டும் என்று நீங்கள் கருதினீர்கள், அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது, அதுபோன்ற பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறுகிறார். அந்த இமெயில் எல்லாம் இந்த மால்வேர் மூலமாக அவர்கள் சேகரித்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமை உண்டு நமக்கு. அவருடன் அங்கே பணி செய்த ஃப்ரெடி காமத் என்பவரெல்லாம் இறந்து விட்டார்கள், இயேசு சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கும்பல் தான் அவரை சுற்றி இருந்த கும்பல் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே ஸ்டான் சுவாமியை பற்றி பேசும்போது, ஸ்டான் சுவாமி தன்னை இந்த ஆதிவாசி மக்களுடன் அவருடைய உரிமைகளுக்காக தன்னை தயாரித்த ஒரு நபர் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் ஏதோ பெரிய தியாகின்னு மட்டும் நம்ம இங்க சொல்ல வரல, தான் ஒரு தோழராக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் பல பத்தாண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை தயாரித்துக் கொண்டார் என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் நம்ம யோசிக்க வேண்டிய கடமை இருக்கு. நாமும் அவரை பற்றி பேசுகிறோம் என்றால், நாமும் அதுபோன்ற தயாரிப்புடன் எதிர்நோக்கிக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்நோக்குவதற்கு நாம் நம்மை தயாரிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்பதை எடுத்து காட்டுவதுதான் ஸ்டான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, ஐஎஸ்ஐ டெல்லியில், பெங்களூரில் அவர் ஒரு முறை இருக்கும்போது இதெல்லாம் வெளியே பேச மாட்டாங்க. அவர் அங்கே பெங்களூருக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த சமூக பகுத்தாய்வு செய்கிறார்ல, அதில் ஒரு 3 லேண்ட்லார்ட்ஸுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய டெனன்ஸை ஆர்கனைஸ் பண்ணுகின்ற பணியில் ஈடுபடுகிறார். அங்கே அது ஒரு கத்தோலிக்க ஒரு கிராமமாக இருந்தது. அங்கே பிரச்சனை ஏற்பட்டு அந்த லேண்ட்லார்ட்ஸ் ஹைகோர்ட்டு வரைக்கும் வழக்கு கொண்டு போய் வழக்கில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவர் தோத்துட்டார். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க பாதிரியார்கள் ஸ்டான் சுவாமியை முதல்ல இந்த ஐஎஸ்ஐலேருந்து வெளியே தூக்கியான்னு சொன்னாங்க. வெளியே தூக்கி எரி என்று சொன்னவர் தான் ஸ்டான் என்று மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு 5 பிஷப்ஸ் உட்கார்ந்துருக்கலாம், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அங்கே பெங்களூர்லேயே திருச்சபைக்கும் அவருக்கும், இன்ஸ்டிடியூஷனல் சர்ச்சுக்கு அவருக்கும் பிரச்சனைகள் பல நேரங்களில் ஏற்பட்டது. அந்த பல நேரங்களில் தோற்கடிக்கப்பட்டவராக தான் ஸ்டான் இருந்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். தோற்கடிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழராக ஸ்டான் இருந்தார் என்பது மறந்துவிட வேண்டாம். பின்பு நடந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள், அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை, சொல்லப்படாத விஷயங்களை மட்டும் நான் சுட்டிக்காட்டி, நம்ம தம்பி கென்னடி எனக்கு சுட்டி காட்டுவதற்கு முன்பே நான் முடிச்சு விடுகிறேன். அவருடைய இறுதி நாட்களில் எனக்கு ஒரு பாக்கியம், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது என்பதை பெருமையுடன் கூறுகிறேன். அவர் 2019ஆம் ஆண்டு ஜார்க்கண்டில் தொடர்ந்து இந்த பட்டல்கடி இயக்கத்துக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படும் பொழுது அவர் குரல் கொடுத்தார். அதில் முதல் எஃப்ஐஆர் 11,000 மக்களுக்கு எதிராக 11,000 அக்யூஸ்ட், அன்னேம்ட் அக்யூஸ்ட். ரெண்டாவதுல நூற்றுக்கணக்கானது. 3வது எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த 3வது எஃப்ஐஆரில் 19 அக்யூஸ்ட்டை போடுறாங்க. ஸ்டான் அப்போ சேர்க்கல, வெறும் 19 அக்யூஸ்ட் இருக்காங்க. அந்த 19 அக்யூஸ்டா இவங்க பட்டல்கடி இயக்கத்திற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். காரணம், ஆதிவாசி மக்கள் அந்த பட்டல்கடி இயக்கத்தில் பணி செய்தார்கள். இவர் இருக்கக்கூடிய அந்த பகேச்சா என்ற இடத்தில், அவர் அந்த பகேச்சா என்ற நிறுவனத்தை கட்டும் போதே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா,
நிறுவன திருச்சபை ஏதோ வெளிநாட்டிலேருந்து பணம் வந்திருக்கும், ஃபாரின் ஃபண்ட்ஸை வச்சு ஒரு ஒரு இடத்தை கட்டினார்னு இவரை கட்டும் போதே கூறினார், Jesuits, I do not want 1 paisa of foreign funds for my center என்று கூறி 5 ப்ராவின்ஸிலிருந்து உங்களுக்கு உண்மையான ஆதிவாசி மக்கள் மேல பற்று இருந்தால் நீங்கள் எவ்வளோ நிறுவனங்களுக்கு செலவு பண்றீங்களே, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சிறிய நிறுவனத்தை கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று. நான் எதுக்கு சொல்றேன்னா, என்னையே வரும்போது துருவி பார்த்தான், இந்த பணம் எங்க வந்தது, இது யார் கட்டினா, நீங்க என்ன பயிற்சி கொடுக்குறீங்க என்னெல்லாம் கேட்கும்போது 1 பைசா ஃபாரின் ஃபண்ட்ஸ் வராத இந்த மைக்கேல் பட்டியில் அவன் நோண்டி பார்த்தான் பார்த்தீங்களா. அந்த ஒரு 168 வருஷம் நடந்த அந்த பள்ளிக்கூடத்தில் சிபிஐ வந்து விசாரிச்சு பார்த்தான். 10 வருஷம் 20 வருஷம் அக்கௌண்ட்டு 20 வருஷம் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது இல்லை, இந்த பள்ளி கண்டிப்பாக ஃபாரின் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம், இங்கே ஏதாவது ஒருத்தனாச்சும் மதம் மாற்றி இருப்பாங்கன்னு. சிபிஐனால ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலையில் தான் வழக்கு சிபிஐ இருந்து இப்போ கன்வர்ஷன் செக்ஷன்ஸை மட்டும் நீக்கி ட்ரையலில் நிற்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கு. அதே போல் இங்கேயும் முயற்சி செய்தார்கள். அப்படி ஒரு தொலைநோக்குடன் அந்த அவருடைய பகேச்சா என்ற அந்த பயிற்சி கூடத்தை அவர் தயார் செய்தார். அதில் ஆதிவாசி இளைஞர்களை கொண்டு வந்து தயாரிக்கக்கூடிய பணியில் இருந்தார். ஸ்டானை பற்றி பேசாத விஷயம் என்னென்றால், ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாகுவதற்கு ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் அது ஆதிவாசி பீப்புள் என்ற அந்த கோஷத்தை, அரசியல் கோஷத்தை முன்வைத்து ஜார்க்கண்ட் மாநிலம் உருவாகுவதற்கு ஒரு இன்டலெக்சுவலா பின்னாடி இருந்து பணி செய்தவர் ஸ்டான் என்பதை பெருமையுடன் கொண்டாடுவோம். ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் எவ்வளவு மிக முக்கியமான ஒரு உரிமை என்பதை அதனால தான் எங்கள் நகரத்திலிருந்து ஓடினார். 2019 நவம்பர் மாதம் தேர்தலில் ஹெர்மன் சோலேன் ஜெயிச்சிட்டாருன்னு ஒன்று எங்கள் கட்சி ஜெயிச்சிருச்சுனாரு. அவருக்கு எங்கள் கட்சினா ஆதிவாசி மக்களுடைய கட்சி ஜெயிச்சு விட்டது, நான் இனிமே இங்கே இருக்க மாட்டேன், ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன்னு சொல்லி மதுரையில் இருந்த அந்த பகுதியிலிருந்து ஓடினார் என்பதை உண்மையான ஓடினார். யாரும் அவரை நிறுத்த முடியல. ஜோசேவியர் இந்த புத்தகத்தில் ஃபார்வர்டு எழுதியிருக்கக்கூடிய ஜோசேவியர் எவ்வளோ முயற்சி செய்தார். பெங்களூருடைய டைரக்டராக இருந்தார் ஐஎஸ்ஐயில். எங்கள் மக்கள் ஜெயிச்சுட்டாங்க, எங்கள் ஆட்சி வந்துருச்சு, இனிமேல் எந்த வாரண்ட் வந்தால் என்ன, எது வந்தாலும் என்ன எனக்கு என்ற வேகத்துடன் அங்கே சென்றார். 2019 நவம்பர் மாதம் அவர் ஓடினார் என்பதை கூற விரும்புகிறேன். அந்த சென்டரில் பலரை தயார் பண்ணவர்கள் தான் இந்த பத்தல்கடி இயக்கத்தினுடைய முக்கியமான நபர்களாக மாறினார்கள். 2019 அதே குண்டி மாவட்டத்திற்கு இந்த பத்தல்கடி இயக்கம் சார்பாக இவ்வளவு வழக்குகள் போடுறாங்கன்னு பார்க்கறதுக்கு அவர் தமிழகத்தில் இருக்கும்போது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீமில் நான் போனேன். அதிர்ச்சி அடைந்து அந்த கிராமங்களுக்கு செல்லும்போது மக்கள் எவ்வளோ ஆழமாக பேசுகிறார்கள் என்பது. அவர்கள் அந்த பத்தல்கடி என்பது ஒரு ஸ்டோன் ஸ்லாப், அந்த ஸ்டோன் ஸ்லாப்ல அவர்கள் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸ் போட்டு இந்த ப்ரொவிஷன் படி இந்த நிலம் எங்களுடைய நிலம் என்பதை கிராமத்துடைய என்ட்ரன்ஸ்ல பச்சை கல்லுல எழுதி வச்சிடறாங்க. அந்த தாண்டி ஒருத்தன் உள்ளார வந்தீங்கன்னா வெட்டி போட்டுருவோம். இந்த நிலம் எங்களுடைய நிலம், இந்த நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் கீழே இருக்கக்கூடிய லேண்ட் பிலாங்ஸ் டு அஸ், தி ஏர் பிலாங்ஸ் டு அஸ். உங்க ஆதார் கார்டும் வேணாம், உங்க ஃபேமிலி கார்டும் வேணாம், உங்க ஓட்டர் கார்டும் வேணாம் என்று தூக்கி எறிந்த ஒரு இயக்கம் தான் இந்த பத்தல்கடி இயக்கம் என்று மறந்து விடாதீர்கள். இப்போ எவ்வளோ ஒரு 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 கூட்டத்திற்கு ஒரு சின்ன கிராமத்துக்கு போகும்போது நான் பார்த்தேன், ஒரு வட்டமாக இருட்டி போயிடுச்சது. ஒரு லேண்டன் வச்சு தான், பெட்ரோமேக்ஸ் லைட் வச்சு தான், பெட்ரோமேக்ஸ் கூட கிடையாது, சாதாரண லைட் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் புக் ஹிந்தியில், இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷன் புக் ஹிந்தியில் வைத்துக்கொண்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னுடன் அங்கே வந்த ஒரு ட்ரைபல் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ட்ரைபல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கான்ஸ்டிடியூஷனுடைய ப்ரொவிஷன்ஸை ஆழமாக கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தார்கள். வெறும் போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக இல்லை. பாப்பா மோகன் கூறியது போல் அந்த அரசியல் சட்டத்தை உள்வாங்கிய கருத்துக்களை வைத்து அந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருந்தவர்கள் தான் அவர்கள் என்பது இந்த நேரத்தில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பத்தல்கடி இயக்கத்தில் தான் 2019 அவருக்கு எதிராக வழக்கு போடப்பட்டது. 2019 அவர் மேல் வழக்கு போடும்போது அவருக்கு வாரண்ட் போடப்படுது. வாரண்ட் போட்டு அந்த வாரண்ட் ரீகால் நடக்கும்போது அந்த சிஜேஎம், குண்டி டிஸ்ட்ரிக்டுடைய சிஜேஎம் அவரை அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டாக அறிவிக்கக்கூடிய நேரம் வருது. அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டாக அங்கே தொடர்ந்து நீங்கள் நீடிப்பது நல்லதில்லை என்று சொல்லி தான்
தமிழகத்துக்கு ஏற்கனவே வர திட்டமிட்டிருந்தவர். அவர் இதுக்காக ஓடி வந்தவர் கிடையாது. ஏற்கனவே அவருக்கு மெடிக்கல் சர்ஜரிஸ்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்த காரணத்தினால் கொஞ்சம் ஒரு 2 மாதம் அட்வான்ஸாக வந்து அதனால தான் தமிழகத்தில் 2019ஆம் ஆண்டு அவர் இங்கே இருந்தார். அவருடைய அரசு தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஆஃப்டர் எலெக்ஷன் பிஃபோர் அஸ்யூமிங் பவர், இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ராஞ்சி பிஷப்பை வந்து ஹெர்மன் சோரேன் பார்க்குறார். பார்க்கும்போது உத்தரவாதம் கொடுக்குறார், நான் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே முதலாவதாக இந்த 20 பேர் மேலே இருக்கக்கூடிய வழக்கை வாபஸ் பெறுகிறேன், ஸ்டான் சுவாமி இருக்கக்கூடிய வழக்கை வாபஸ் பெறுகிறேன் என்று கூறினார். மற்ற பத்தல்கரி இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்கையும் வாபஸ் பண்ணுறேன் கூறினார். நண்பர்களே, இன்னைக்கு வரைக்கும் அவரும் விராகலூருக்கு வர்றதாக இருக்கிறாங்க. அவர் வந்தார்னா நேர மேடையில் கேட்பேன்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டான் மேலே இருக்கக்கூடிய வழக்கை அவர் என்னுடைய அரசு என்று கூறினாரே, உண்மையான அது அவருடைய அரசு தான். ஹெர்மன் சோரன் உடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் இவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இருக்கு. இது வித்தியாசமான பாதையில் சென்றிருக்கலாம். அவர்களை உருவாக்கக்கூடிய நபராக ஸ்டான் இருந்தார். பின்பு நடந்த விஷயங்கள், வழக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நண்பர்களே, இறுதியாக இந்த கோரிக்கைகள் சார்ந்து அவருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜெயராமன் அவர்கள் மிக சிறப்பாக அவர் எதற்காக தண்டிக்கப்பட்டார் என்பதை பட்டியல் போட்டு கூறினார். அந்த பட்டியல் போட்ட விஷயத்திற்காக தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில், சத்தீஸ்கர் மாநிலத்தில், ஒடிசா மாநிலத்தில் பல மாநிலங்களில் ஆதிவாசி மக்கள் தங்கள் நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற நிலத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த நிலத்தை இது போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த மைன்ஸுக்காக பயன்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் பல இயக்கங்கள் அப்பொழுதும் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸ்டான் இருந்தால் கண்டிப்பாக பேராசிரியர் அந்த இயக்கங்களுடன் தொடர்புள்ளவராக இருந்திருப்பார். அந்த போராட்டத்தில் கூட சிறை செல்லக்கூடியவராக அவர் கண்டிப்பாக இருந்திருக்கலாம். ஆகவேதான் அவரை குறிப்பிட்டு 2016 குறிவைத்து விட்டார்கள். பீமோ கொரையான் வழக்கு பதிவு செய்தது 18, 16 குறிவைத்து அவரை தூக்கினார்கள், கடத்தி கொண்டு சென்றார்கள். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி இரவு அவர் தங்கியிருக்கக்கூடிய பகேச்சாக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட்லாம் கட்டிட்டு போல. 2 கேள்விகள் இன்னும் மிச்சம் இருக்கு, நீங்க பதில் சொல்ல, தயவுசெய்து வாங்க, என்ஐஏ ஆபீசர் வந்திருக்காரு என்று தான் கூட்டிட்டு போனார். ஸ்டானாக இருக்கக்கூடிய காரணத்தினால் யார்ட்டையும் சொல்லாம 2 கேள்வி இன்னும் மிச்சம் இருக்கு, அந்த 2 மிச்ச கேள்விக்கு அவனுக்கு பதில் சொல்லிடுவோன்னு சொல்லி அமைதியாக அங்கே கடத்தி கொண்டு செல்லப்பட்டவர் தான் ஸ்டான் என்பது. கைது செய்யப்பட்டு கொண்டு போகவில்லை. இது இப்போ நான் சொல்வதில்லை. ஐநா சபையினுடைய ஒர்க்கிங் குரூப் ஆன் ஆர்பிட்ரரி டிடென்ஷனுக்கு நாங்கள் அவர் சார்பாக புகார் கொடுத்தோம். அந்த புகாரில் ஐநா சபையினுடைய ஒர்க்கிங் குரூப் முடிவு செய்து அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இறுதி ஃபைண்டிங்ஸில் he was not arrested legally as per the laws of this country என்பதை கூறுகிறார். அதை மிக சிறப்பாக டாக்டர் குழந்தை அவருடைய புத்தகத்தில் பின்னே இருக்கக்கூடிய வெவ்வேறு பார்ட்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் இதையும் ஒரு 2-3 பேரால குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி கைது செய்து மும்பைக்கு 9ஆம் தேதி ஃப்ளைட்டில் கொண்டு போகிறாங்க. நண்பர்களை, ஒருவரை கைது செய்து கொண்டு போகிறீர்கள் என்றால் அதுக்கப்புறம் அவரிடம் விசாரணை பல நாட்கள் நடந்தது. இந்த பல நாட்கள் விசாரணை தான் அவருடைய நான் மௌன சாட்சி அல்ல என்ற அந்த புத்தகத்தில் தன்னுடைய என்ஐஏ ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறார். அந்த என்ஐஏ அவர் என்னெல்லாம் நடந்தது என்பதெல்லாம் ஒவ்வொரு நாளும் 3 மாதங்கள், அது வாழ்க்கையில் மிக முக்கியமான நாட்கள். இரவு 9:30 மணிக்கு அவருடன் பலருடன் உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு நாளும் என்ஐஏ அவரை விசாரிப்பதற்கு முன்பும் என்ஐஏ விசாரித்த பிறகும் அவருடன் உரையாட முடிந்தது. என்ஐஏ விசாரித்த நாட்களில் 1 மணி நேரம் அவரிடம் பேசினோம். அவருக்கு நாங்கள் வழக்கறிஞர்களாக கொடுத்த ஒரே ஒரு ஆலோசனை, ஸ்டாண்ட், பி யுவர் செல்ஃப். நீங்கள் 19ஆம் தேதி சாத்தாங்குளத்தில் ஜெனிக்ஸ் பைராஜ் உடைய சம்பவம் நடக்குது. 22, 23 இறக்குறாங்க. அதே நாட்கள் அந்த மாத கடைசியில் 27ஆம் தேதி என்ஐஏ அவரிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர் அங்கே சொல்கிறார் என்ஐஏட்ட, நீங்களா யாரியா, நீங்கள் எப்போ ஏற்பட்டவன்னு எனக்கு தெரியாதா, எங்கள் ஊரில் எங்கள் போலீஸு இந்த ஜெயராஜ் பெனிக்ஸை போட்டு அடித்ததெல்லாம் தெரியும் என்று இந்த புத்தகத்தை பார்த்தீர்கள் என்று அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேயே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் லோக்கல் போலீஸ், நாங்கள் ரொம்ப யோக்கியமானவங்கன்றதை என்ஐஏ பதில் சொல்கிறார். என்ஐஏ கேட்ட கேள்வி, இவர் கொடுத்த பதிலெலாம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் வாங்கி
அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போதே அவர் கேட்டது ஒன்னே ஒன்று, நான் கைது செய்யப்பட்டால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்க வெளிக்கொணர்வதற்கு சில நபர்களை தயார் பண்ண வேண்டும் என்று கேட்டார். அது இந்த நேரத்தில் ஓப்பனா சொல்றேன், தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய பல தலைவர்களுடைய ரிட்ரீட் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பெங்களூரு, அங்க இருக்கக்கூடிய பலரிடம் கொண்டு போய் இதை கொடுத்தோம் என்பதை இந்த நேரத்தில் வெளிப்படையாக கூற விரும்புகிறேன். ஒரு ஆள் கூட அதை வாங்கி அவர் இறந்த பிற்பாடு அதை பற்றி பேசுவதற்கு முன் வரவில்லை. பேசிய ஒரே ஒரு நபர் ஐநா சபையினுடைய மனித உரிமை காப்பாளர்களுக்காக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் மேரி லாலர் அவர்கள் தான் உடனடியாக அடுத்த நிமிடம் செய்தி போன உடனே அந்த மெசேஜ் அவங்க வெளியே அனுப்பினார்கள் என்று கூற விரும்புகிறேன். அன்று இரவு நடந்த அந்த இரங்கல் கூட்டத்தில் கூட இருந்தவர்களுக்கு தெரியும், இறுதியாக டப்ளினிலிருந்து பேசியவர் மேரி லாலர் என்பதை கூற விரும்புகிறேன். ஆகவே அவர் இறப்பதற்கு முன்பு இன்னொரு விஷயம் செய்தார், அதை நான் தமிழிலேயே கூற விரும்புகிறேன். அதையும் அவர் கூறியது என்னவென்றால், அது ஆங்கில புத்தகத்தில் டிரான்ஸ்லேஷன் சரியாக இருக்கு, ஒரே ஒரு நிமிஷம் உங்க ஒப்புதலுடன். இப்படி போய் நான் தம்பிக்கு பயந்ததே கிடையாது. 13வது சாப்டர்ல அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் கூறுவார்கள், டு பி ரிலீஸ்ட். எது இந்த ஸ்டேட்மெண்ட்? டு பி ரிலீஸ்ட் இஃப் அண்ட் வென் ஐ எம் அரெஸ்டட். என்னை கைது செய்தால் இது ஒரு வில்லாக வைத்திருந்தார். திஸ் இஸ் மை வில் ஹென்றி அப்படின்னார். இது என்னுடைய உயில் ஹென்றி அப்படின்னார். தமிழில் டிரான்ஸ்லேஷன் வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் ஒரிஜினல் அவர் கூறுகிறார், டு பி ரிலீஸ் இஃப் அண்ட் வென் ஐ எம் அரெஸ்டட். அதில் அவர் கூறுகின்ற விஷயம் அப்படியே வாசிக்க விரும்புகிறேன். நான் கைதான இந்த நொடியிலிருந்து நான் அனைவருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நான் உணவை உண்ண மாட்டேன். அதான் ஸ்டாண்ட். நான் உணவை உண்ண மாட்டேன், நீர் அருந்த மாட்டேன் என்பதை தெரிவித்துகின்றேன். இச்செயல் என் உடல் இயக்கத்திற்கு விரைவான முடிவை தரும். நான் இறந்து விட்டால் என்னுடைய உடலை அருகில் இருக்கும் மருத்துவக் கல்லூரி அல்லது மருத்துவ நிலையத்திற்கு அளித்து அவ்வுடமையை மருத்துவ ஆய்வுக்கோ அல்லது அறிவியல் ஆய்வுக்கோ பயன்படுத்தவும் என்று கூறி பேராசிரியர் குறிப்பிட்ட அந்த எந்த காரணத்திற்காக நான் போராடுகிறேன் என்ற விஷயங்கள்லாம் அந்த உயிரில் அவர் குறிப்பிடுகிறார், ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிடுகிறார். அதில் பெரிய லெட்டர். பட் இந்த முதல் பாகத்தை இதை பார்த்தவுடன் பயந்து கொண்டு இருந்தோம் நாங்கள். எங்களுக்கெல்லாம் இந்த கையில் இருக்குது, எங்கிட்டலாம் கொடுத்துருக்காரு. இவர் உள்ளார போகிறாரு, இது பாட்டுக்கு அவர் சொல்கிறத செய்கிறவர். அவர் எடுத்த முடிவிலிருந்து மாற்றுவது ரொம்ப ரொம்ப கடினம். இவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, 8ஆம் தேதி நைட்டு சாப்பிட்டாரா சாப்பிடலையா என்ற பயம் எங்களுக்கு இருந்து சாப்பிடவில்லை. 9ஆம் தேதி ஃப்ளைட்டில் போகிறார், மனுஷன் தண்ணி குடிக்கிறாரா சாப்பிட்றாரா சாப்பிடலையா இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார அவருடைய நெருங்க வட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபாதர் ஜோசேவியர் போன்றவர்கள்லாம் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, இந்த உயில் படி அவர் இருக்க போறாரா இல்லையா என்ற பயத்தில் இருந்தோம் என்பதை கூறுகிறோம். என்று அவர் சிறைக்கு சென்றாரோ, சிறைக்கு சென்ற பிறகு இந்த மற்ற சிறையில் இருக்கக்கூடிய பீமா கொரைகான் வழக்கில் இருக்கக்கூடிய மற்ற அவருடைய கோ-அக்யூஸ்டுடன் இணைந்த பிற்பாடு அவர்கள் கொடுத்த தைரியத்தில் தான் அவர் சரி உங்களோட நான் இருக்கிறேன், பிரச்சனையே கிடையாது என்று உணவு ஆரம்பித்தார் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன். அங்கே சிறையில் அவருக்கு இருந்த தோழமை என்பது அவ்வளோ ஆழமான தோழமை என்பதை மிக மிக பெருமையுடன் கொண்டாட வேண்டிய ஒரு இது. அவங்க கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது வேணுமா என்று கேட்கும்போது அவர் சொல்றார், என்னை ஒரு ஆதிவாசி தம்பி தான் என்னை பார்த்துட்டு இருக்கார், பக்கத்திலேயே இருந்து என்னுடைய தேவைகளுக்கு அவருடைய உடல் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறதுனால பார்த்துக்கிறார். குளிர்காலம் ஆச்சே, நீங்கள் ஏதாவது அவனுக்கு அந்த தம்பிக்கு கிறிஸ்மஸ்க்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி சிறையில் கொடுங்க, கொஞ்சம் சொல்லி கொடுங்க, அது எனக்கு இல்லை, அங்கே எனக்கு உதவி செய்வதற்காக அப்படின்னு கூறினார். இது மாதிரி பல விஷயங்கள் கூறியவர் ஸ்டான் என்பதை கூற விரும்புகிறேன். ஆகவே இன்று வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் வெல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக வாழ்க்கையில் தன்னை தயார் செய்து கொண்டு தொடர்ந்து பணி செய்தவர் தான் ஸ்டான் என்று நிறுவன திருச்சபையிடம் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வது, நாம் திருச்சபைக்குள் ஒரு முறையான திருச்சபையாக, போராடுகின்ற திருச்சபையாக, இது போன்ற இஸ்லாமிய இயக்கங்களிலிருந்து உணர்வுபூர்வமாக நாம் கற்றுக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய சிறுபான்மை உரிமைக்காக நாம் நிற்கக்கூடியவர்களாக இருந்தால் உண்மையான ஸ்டாண்டாக நாம் வாழ வேண்டிய, நாம் மாற வேண்டிய, ஆயர்கள் தங்களை மாற்ற வேண்டிய, உங்களுடைய செயின்ட் பால் செமினரியில் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் எது இருக்கின்றால் ஸ்டான் சாமியுடைய வாழ்க்கை என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுதான் அவசியம். This is a testament which will clear the church
திருச்சபையை சுத்தம் செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்றால் அது ஸ்டான் சாமியுடைய வாழ்க்கை என்று கூறி மற்றவர்களெல்லாம் கோரிக்கைகள் சம்பந்தமாக பேசியிருக்கக்கூடிய காரணத்தினால் அதற்குள் இறங்காமல் ஸ்டான் சாமியுடைய வாழ்க்கை வெறும் அவருடைய நினைவு நாள்களை அனுசரிப்பதற்காக கிடையாது. அவரை தொடர்ந்து பேராசிரியர் ஜெயராமன் அமர்ந்திருக்கிறார். அந்த போன வாரம் நடந்த கூட்டத்தில் நான் பலத்த குரல் காரணம் அங்கே பாராளுமன்ற குழு தலைவர், ஆளுங்கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் இந்த காரணத்தால் சொன்னோம், ஸ்டான் சுவாமியை கொண்டாடுவதற்காக நீங்கள் வருகை புரிந்திருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து ஸ்டான் சுவாமி ஒரு மனித உரிமை காப்பாளர் என்று மறந்து விடாதீர்கள். அவர் ஒரு பாதிரியாராக இருந்திருக்கலாம். he was a human rights defender. அந்த ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுகின்ற ஒரு சட்டம் வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அம்மா கனிமொழியிடம் சுட்டி காட்டினோம். அப்போ குறிப்பிடும்போது சொன்னோம், நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஆட்சியில் வழக்கு போட்டவங்க மேலெல்லாம் நாங்கள் வழக்கை வாபஸ் பெற்று விட்டோம் என்று. பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே, உங்கள் உண்மை சாட்சியை தயவுசெய்து சொல்லுங்கள். உங்கள் மேலே போட்ட எல்லா வழக்குகளும் வாபஸ் ஆகிவிட்டதா? இல்லை 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 என்று அந்த மேடையில் நான் சொன்னேன். உங்கள் மேடையும் சொன்னேன். நம்ம கூடங்குளம் வழக்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் சம்பந்தமாக கூறினேன். என்னுடைய குற்றவாளி மீதா பாண்டியன் இங்கே இருக்கார். எங்களுக்கு ஆன்டிசிஏ ஒரு 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 சட்டம் ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது ஜனவரி 2020. அதை நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம பேராசிரியர் ஜவஹர்லால் அதை கொடுத்தோம். அவரை சட்டசபையில் வாசித்தார். உடனே வந்துட்டாங்க போலீஸ் வந்து அந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பெறுறோம், உடனே வாபஸ் பெறுறோம். நாங்கள் கடைசியில் பார்த்தா நானே கோர்ட்டுக்கு போய் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடியே எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிட்டோம். இட் வாஸ் அ கேஸ் இன் விச் சார்ஜ் ஷீட் வாஸ் ஃபைல் வேர் த எஃப்ஐஆர் வாஸ் ஆல்ரெடி குவாஷ்ட். அப்போ அதுக்கு தயவுசெய்து ஹைகோர்ட்டில் விட்ரா பண்ணுன்னு சொன்னாங்க. உங்கள் அரசை அம்பலப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இதுதான், அதனால் அது விசாரணைக்கு வர்ற நாளில் வச்சுக்கிறோம், அன்னைக்கு உங்களை பார்த்துக்கோணும். அதனால் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த அரசிற்கு நாம் கேட்பது, ஏற்கனவே சித்திரவதைக்கு எதிரான ஒரு சட்டம் என்று கூறினார். ஸ்டான் சுவாமி தினமாக இருக்கக்கூடிய நாள் கண்டிப்பாக மனித உரிமை காப்பாளர்கள் பேராசிரியர் ஜெயராமன் போன்றவர்களை போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை பாதுகாப்பதற்கு கண்டிப்பாக ஒரு சட்டத்தை இந்த ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி, இது ஒரு நேஷனல் ஆக்டாக வரும் என்றெல்லாம் நம்பிக்கை கிடையாது. மாநிலத்தில் ஒரு தேசிய கல்விக் கொள்கைக்கு மாறாக ஒரு மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வர முடியும் என்றால் கண்டிப்பாக மத்திய அரசு மறுக்கின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும், அதை வலியுறுத்துகிறோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இதை ஏற்பாடு செய்த தோழர் கென்னடிக்கும் அவருடைய அமைப்பிற்கும் பாராட்டுதலை தெரிவித்து, இது மகத்தான ஒரு ஏற்பாடு, சாதாரண ஒரு ஏற்பாடு கிடையாது. சிறையில் இருக்கக்கூடிய யூபா சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மேடையாக இந்த மேடை எடுத்து அவருக்கு நன்றி கூறி அந்த ஏற்பாடு செய்த அவருக்கும் தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.